வைஷ்ணவத்தில் ஜாதி பேதம் பார்க்கக்கூடாது. உயர்ந்த ஜாதிக்காரன் கூட தாழ்ந்த ஜாதிக்காரனை வணங்கணும், அவன் வைணவனாக இருந்தால். இன்றைக்கி நீங்கள் வைஷ்ணவ வியாக்கியானங்கள் படித்து பார்த்தீங்கன்னா குகன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் தான் கொழு பிடிச்சி போய் பேசிகிட்டு இருக்கேன், குகன் அவன் இவன்னு. வைஷ்ணவ வியாக்கியானங்களில் குக பெருமாள்னு சொல்லுவாங்க, வேடன்லாம் சொல்ல மாட்டாங்க. அனுமானை பார்க்குற போது ராமன் என்ன சொல்கிறான், நீ என் தகப்பனுக்கு சமம்டா அப்படின்றான். ஏன்? சீதையை பிரிந்து உயிர் விடக்கூடிய நிலைமையை சித்திரவதை அனுபவித்துக் கொண்டு துடித்து கொண்டிருந்த என்னை கண்டேன் சீதையை என்று சொல்லி எனக்கு உயிர் கொடுத்தாய். உயிர் நீங்கும் சமயத்திலே உயிர் கொடுக்கிறவன் தந்தைக்கு சமானம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆகவே வாயுபுத்ரா மருதி, நீ என்னுடைய தகப்பனுக்கு சமம் என்று சொன்னான். சுக்ரீவனையோ அனுமானையோ குரங்குன்னு அவன் கூப்பிடல, சொல்லலை, பேசலை. ஜட்டாயுவை பார்த்து என்ன சொன்னான், நீ அப்பா அப்படின்ட்டான். ஏன்? என் மனைவியை காக்க வேண்டும் என்பதற்காக உன் உயிரை துறந்தாய். ஜட்டாயுவை பற்றி சொல்லும்போது வைஷ்ணவ வியாக்கியானங்களில் பெரிய உடையார்னு சொல்லுவாங்க, கழுகுன்னு சொல்ல மாட்டாங்க, நாம தான் சொல்லுவோம். அப்படி விபீஷண ராவணன் தம்பி ராட்சசன் நாம சொல்லுவோம், ஆனால் வைஷ்ணவத்தில் விபீஷண ஆழ்வான்னு சொல்லுவோம். வைணவம் என்பது உள்ளத்தை பார்த்து மனிதனை மதிப்பது, உடலை பார்த்தல்ல. நீங்கள் பிறப்பாலோ தோற்றத்தினாலோ எப்படி வேணாலும் இருக்கலாம், அது வேற விஷயம். உங்கள் மனம் திருமாலுக்கு அடிமை என்ற ஒரு உயர்ந்த கோட்பாட்டின்படி இருக்குமானால் உங்கள் நிலையே வேறு. திருமங்கையாழ்வார் என்ன சொன்னார், நாராயணா எனும் நாமும் என்னென்னமோ கொடுக்குங்கிறதுக்கு சொல்லும்போது முதல்ல குலம் தரும் அப்படின்னார். அவர்கள் உயர்ந்தவர்களாகிறார்கள், திருமாலடியவர்கள் வைணவர்கள் என்கிற நிலைமைக்கு போகிறாங்க.